ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுபிஸ் ஜஸ்ட் மை வே. நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் வந்து அல்வா செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய போகலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கப் வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து பாகு பதமெல்லாம் பார்க்க தேவையில்ல, பாகெல்லாம் காய்ச்சவும் தேவையில்ல. ஜஸ்ட் இதை வந்து கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பேனில் நான் வந்து 3/4 கப்பு நெய் சேர்த்திக்கிறேன். எதை அளந்தாலும் அதே கப்பில் அளந்துக்கோங்க. நான் வெல்லத்தையும் இதே கப்பில் தான் அளந்தேன். அதே கப்பில் 3/4 கப் வந்து நெய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் 1 கப் நெய் கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா சூடானதுமே நான் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த நெய்யில் போட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனதுமே நம்ம வந்து இந்த முந்திரிலாம் தனியாக எடுத்துக்கலாம். இது எல்லாம் எடுத்த பின்னாடி அதே நெய்யில் வந்து 1 கப் கோதுமை மாவு வந்து சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த நெய்யில் வந்து கலந்து விடுங்க. நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சூடாக இருக்கிற நெய்யில் இந்த மாதிரி போடுங்க. நெய் நல்லா சூடாகவே இருக்கணும். இந்த கோதுமை மாவு வந்து அதுலேயும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கலாம். அதில் இந்த கோதுமையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அல்வா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த நெய்யில் வந்து நல்லா அந்த மாவு வந்து பொரியணும். பொரிஞ்சு நல்லா வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் வந்து கோதுமையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் வெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். அந்த வெல்லத்தையும் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் இந்த கோதுமை மாவில் சேர்த்து நல்லா வந்து வேக விடலாம். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா சுற்றியும் வந்து கிண்டி விடுங்க. நெய், வெல்லம், கோதுமை மாவு இது 3 சேர்ந்து நல்லா குக் ஆகணும். பாத்திரத்துக்கெலாம் அடியெலாம் ஒட்டாமல் வரும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போவே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடலாம். அது இது வந்து செய்யும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம். அடுப்பு பாத்திரத்தில் அடியெலாம் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துடுச்சு. டக்குன்னு ரெடி ஆயிரும் 5 மினிட்ஸ்லேயே. நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி கிண்டி விடுங்க. இது நல்லாவே வெந்துடுச்சு. பாத்திரத்துக்கெல்லாம் ஒட்டாமல் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து இன்னொரு ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கிண்டலாம். இந்த டைமில் வந்து நான் பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரியும் வந்து அதோடு சேர்த்திக்கிறேன். சேர்த்தி அதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.